வெளிய போய் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லி பால்கனிக்கு போனேன். பால்கனில கொஞ்சம் பிளான்ட்ஸ் வச்சிருக்கோம். சரி பிளான்ட்ஸுக்கும் தண்ணி ஊத்திடலான்னு சொல்லி தண்ணியும் எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து புதினா தல. புதினா தல நல்லாவே வளர்ந்திருக்கு. இது பக்கத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப புடிச்ச பாலக்கு கீரை. பாலக்கு கீரை வந்து விதை போட்டு தான் வரும்னு எனக்கு தெரியவே இல்ல. இது போடும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இலையும் நல்லா கொத்து கொத்தா வந்துகிட்டே தான் இருக்கு. ஏற்கனவே இந்த இலைய பறிச்சு ஒரு வாட்டி நான் சமைச்சுட்டேன். இப்ப அடுத்த வாட்டி சமைக்கிறதுக்கு இலையெல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கு. பெருசு பெருசா வந்துகிட்டே தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இத வந்து சமைச்சிரலாம். பக்கத்துல இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திடலாம்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஊத்திட்டேன். இது வந்து மெடிசினல் பிளான்ட். ஓமவல்லி. இது கிட்ட போனாவே ஸ்மெல் வர ஆரம்பிச்சுருச்சு. இது வந்து வல்லார கீரைன்னு நெனச்சு தான் வச்சோம். ஆனா இது வந்து வல்லார கீரை இல்லையாம். அது மாரியே இருக்க வேற ஒரு இலை. இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் பிடுங்கி போட்டேன். மறுபடியும் வந்துருச்சு. இது வந்து பச்சை மொளகா. இது அழகா பூ பூத்து காயும் காய்ச்சுச்சு. காயும் பெருசாயிடுச்சு. இது வந்து 4 பச்சை மொளகா இருக்கு. இது பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு இதுல கரெக்ட்டா எண்ணி வச்ச மாரி 3, 3 இல தான் இருந்தது. இது என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது தான், இது வந்து தட்டக்காயாம். தட்டக்காய் வந்து நான் செடியா வரும்னு தான் நான் நெனச்சேன். ஆனா இது வந்து கொடியா வந்துருச்சு. இது எப்படி பால்கனில வளரப்போதுன்னு தெரியல. பாக்கலாம்.